ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்கம் 10 பேருக்கு இலவசமாக கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருந்தார் இல்லையா? இதை வச்சு சாவித்திரி ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது தாமரை வழியில் 2 பேரை செட் பண்ணி அந்த 10 பேரில் 2 பேராக செட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட காவியா இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க. ஊருக்கே நல்லது நினைக்கிற ஒருத்தர், அதிலிருந்து ஏதாச்சும் கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற இன்னொருத்தர், இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. இப்போவே அங்கிள் கிட்ட சொல்லி இவங்க 2 பேருமே ஜெயிலில் போடணும், அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவையும் தட்டுறாங்க. இதை கேட்ட தாமரை இருந்துட்டு, மா இவ்வளோ நேரமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாராச்சும் கேட்டிருப்பாங்களாம்மா, யாரு கதவை தட்டுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாருமா தட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருடி, எனக்கு என்னடி தெரியும், நானும் இங்கே தானே இருக்கேன், போய் கதவை திறந்து யாருன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே காவியா நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. காவியா, என்ன காவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏச்சி நிறுத்தடி, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அறை அப்படி விட்டுடுறாங்க. விட்டு உடனே நம்ம அதாவது சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. எதுக்காக என்னோட பொண்ணை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரவும், இங்கே பாருங்க, உங்கள் 2 பேரும் பிளானும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோடு இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை? ஊருக்கே நல்லது நினைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க வர இப்படி அசிங்கமாக ஏமாத்துறீங்களே, கேவலமா இல்லை? உங்களுக்கு தேவையானதை அவங்கள எல்லாருமே பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு கேடு அப்படின்னு நம்ம காவியா இருந்துட்டு நம்ம தாமரையும் சாவித்திரியும் லெஃப்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, இந்த விஷயத்த மட்டும் அண்ணன்கிட்ட சொல்லிடாத, அண்ணன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இங்கே 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்திடுவார், ப்ளீஸ் காவியா சொல்லாத காவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை என்னால் இப்படியெல்லாம் விட முடியாது, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் 2 பேருமே என் கூட வாங்க, நீங்கள் வரலனா நான் அங்கிளை இங்கே வர வைப்பேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். காவியா ப்ளீஸ் காவியா, இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத காவியா, மாமாவுக்கு மட்டும் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படும், ப்ளீஸ் காவியா, உன்னோட காலில் கூட விழுறேன் காவியா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நான் பண்ண மாட்டேன் காவியா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொல்கிற ஆளை எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தையே மன்னிச்சிடுங்கன்றதான். இங்கே பாருங்கள், உங்களை எல்லாரும் உங்கள் 2 பேரையும் நான் மாமா கிட்டே மாட்டி தான் விட போகிறேன், நீங்கள் 2 பேரும் வரமாட்டீங்களே, நான் போயிட்டு மாமாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, மா என்னம்மா இது, கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சா மாமா நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டே துரத்திடுவார், ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாருமா, அவர் அப்பப்போ நம்மளை குத்தி காட்டிட்டு தான் இருக்காரு, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாருமா, அந்த காவியாவை எப்படியாவது பேசி நிறுத்துமா, இங்கே பாருடி, நான் எவ்வளோவே பேசி பார்த்தேன், அவள் நிண்டால பார்த்தியா, அவள் பாட்டுக்கு எவ்வளோ திமிரா போகிறான்னு பார்த்தியா, அவ்வளோதான், நம்ம இந்த வீட்டில் இன்னையோட லாஸ்ட் அடி, நம்ம இந்த வீட்டை விட்டு போக போகிறோம், நீ பெட்டி பிடிக்கலாம் கட்டடி அப்படின்றாங்க. அம்மா நீ வேற ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நானே மாமா கிட்டே பேசினா சொன்னால் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சாவே எனக்கு அப்படியே கதி கலங்குதுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா அப்படின்றாங்க. என்னம்மா விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, நான் மேலேருந்து கொஞ்சம் கீழே வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன், அப்போன்னு பார்த்து இங்கே சாவித்திரியும் தாமரையும் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு போய் கதவு கிட்ட நின்று கேட்டா, இவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருமா என்னமா பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுமா, இங்க பாருங்க மாமா, நீங்க 10 பேருக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த 10 பேர்ல 2 பேரா இவங்க சொந்தக்காரங்கள்ல யாரோ செட் பண்ணி இந்த 10 பேர்ல 2 பேரா வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அந்த 10 பேர்ல அந்த 2 பேரை செட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து இப்போ வர சீரு பணம் நகை எல்லாத்துலயும் பாதி பாதி அப்படின்னு டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல மாமா, இவங்களுக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுத்தே ஆகணுமாண்ணா மாமா, இப்படி ஒரு கேவலமானவங்களை எப்படி மாமா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அடிச்சு பேசவும் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னமா பேசுற நீ பேசுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க அங்கிள், நீங்க வேணா அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள நானும் கூட்டிட்டு வரலான்னு கூப்பிட்டேன், ஆனா நான் வரமாட்டேன், நீங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, அண்ணன் கிட்ட சொன்னா எங்களை 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்துருவாங்க அப்படின்னு என் காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு ஆகணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்ற மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம
ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து சாவித்திரி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தவும் அதுக்கப்புறம் சாவித்திரியும் தாமரையும் ஓடி வந்து நிற்கிறாங்க. அண்ணா இல்லைண்ணே, இல்லைண்ணா அவன் சும்மா சொல்கிறேண்ணே, அதாவது என்னோட வீட்டுக்கார் வழியில் 2 பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சா, அதனால தான் இதில் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம காவியா மேலே பழிய திருப்பவும் இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, பொய் சொல்கிறவங்கள பார்த்தாவே எனக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு கோவமாக சொல்லவும், இங்கே பாருமா காவியா, எங்கள் மேலே என்னம்மா கோவம் உனக்கு? எங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் எதுக்காகமா இப்படி பொய் பழியெல்லாம் பண்ணி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்க அங்கிள், இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே. இங்கே பாருங்க அங்கிள், அவங்களுக்கான தண்டனையை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு தண்டனை நீங்கள் தான் மாமா கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட காவியா வந்து பேசுவோம். அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சாவித்திரி, இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கே, உனக்கு கேவலமா இல்ல? ஏழையா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு தானே 10 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுலயும் கேவலமா பணத்துக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கேன். உனக்கு அசிங்கமா இல்ல? அவமானமா இல்ல? உனக்கு தேவையன்றதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன பணம் தேவைப்படுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அங்கிள், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகத்துல ஏழைங்க இருந்துகிட்டே இருக்காங்க. பணத்தை ஆசையால பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள். பணத்தை வச்சு பீரோல பூட்டி வைக்கிறத தவிர வேற என்ன பண்ண போறாங்க? இதை வச்சு ஆடம்பரமா வாழ போறாங்களா? ஏற்கனவே ஆடம்பரமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இவங்களுக்கு என்ன வேணும் அங்கிள்? இப்படி ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருந்து ஏதாச்சும் கமிஷன் கிடைக்குமான்னு இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அங்கிள் அப்படின்றாங்க. இதை கேட்டு அப்பதான் இருந்துட்டு, இங்க பாரடி காவியா, இப்படி ஒரு தைரியமான ஒரு பொண்ணா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்னையும் தமிழையும் ஒரே தராசு தட்டுல வச்சு பார்க்கலாம். 2 பேரும் ஒரே அளவுக்கு தான் வருவீங்க அப்படின்னு அப்பதான் இருந்துட்டு காவியாவை பாராட்டுன்னு பாராட்டிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, இதுக்கு மேல ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, இனிமே இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க அங்கிள், இவங்களுக்கு எதுக்கு வார்னிங் எல்லாம் கொடுக்குறீங்க? இனிமே அவங்களுக்கு வார்னிங் எல்லாம் கிடையாது. அவங்கள இப்பவே தண்டிக்கணும். ஏதாச்சும் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருமா காவியா, எங்க அண்ணனையே மன்னிச்சு விட்டுட்டாலையும் நீ விடமாட்ட போலியே. இங்க பாரு காவியா, இனிமே நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம்ல, எதுக்காக திரும்ப திரும்ப அண்ணனை ஏத்து விட்டுட்டே இருக்க? இங்க பாரு, அமைதியா இரு. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இனிமே நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம் மாமா, ப்ளீஸ் மாமா, எங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க மாமா அப்படின்னு கெஞ்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சாவித்திரி வராங்க. சாவித்திரின்ற மாதிரி ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே சாவித்திரி இப்படி ஒரு பிளானை போட்டு மாமா கிட்ட மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாருங்க மாமா, அதாவது காவிய சொல்கிறது உண்மை தானே, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. இப்போ போஸு கூட தப்பு பண்ணி இப்போ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கான். இப்போ இவங்களும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்னு மூக்க நுழைச்சிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க மதனி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க அத்தாச்சி, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், எங்க பையனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு எப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்க. அப்போ நாங்க கேட்டுட்டு அமைதியா தானே இருந்துங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க அமைதியா இருங்க, உங்களுக்கான தண்டனையை மாமா கண்டிப்பா கொடுப்பாரு. இங்க பாருங்க மாமா, நீங்க ஓரவஞ்சனை பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால அவங்களுக்கான தண்டனையை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சேது தமிழ் 2 பேருமே கீழே வராங்க. வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னாச்சுப்பா, எதுக்காக எல்லாருக்கிட்டையும் கோமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இங்க நடந்தது விஷயமா உங்களுக்கு தெரியாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருப்பா காவியா, இங்க நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. என்ன காவியா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க இப்படியெல்லாம் பிளான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா, இப்படியெல்லாம் பிளான் பண்ணதுனாலதான் இவங்களை பெரிய மாமா கிட்ட வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாரு காவியா, நல்ல காரியம் பண்ணியிருக்கா. இவங்க அடிக்கடிக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்களை திருத்துறதுக்கு ஆளே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ஆளு தான் இந்த வீட்டுக்கு தேவை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் என்ன தப்பு பண்ணாலையும் நீ கண்டுபிடிச்சி ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தவரன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை பாராட்டவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு சாவித்திரியை கேட்குறாங்க, இங்கே பாருங்கத்த, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அப்பா பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. உங்களுக்கு என்ன குறையா இருக்கு? அப்படி ஏதாச்சும் தேவைன்னா அண்ணங்கிட்ட
நிச்சயமா அப்பா கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா அப்பா பண்ணியிருப்பாரு. இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்றீங்களே உங்களுக்கு வெட்கமா இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இத கேட்ட சாவித்திரியும், தாமரையும் தலை குனிஞ்சு கீழ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கத்துக்கு என்ன என்ன தண்டனை குடுக்குறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு, "இங்க பாருங்க, இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க வெளிய இருக்க கொட்டைகள்ல தான் இருக்கணும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட நம்ம சாவித்திரிக்கும், நம்ம தாமரைக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. "அண்ணா என்னண்ணா சொல்ற? இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்காக தானே நீங்க இவ்ளோ பிளான் போட்டு இவ்ளோ அசிங்கமான வேலைலாம் பண்ணீங்க. இப்போ நீங்க உள்ளவே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா திரும்பவும் இந்த மாரி தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீங்க அங்கவே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா, "இங்க பாருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே" அப்படின்றாங்க. "இங்க பாரு சாவித்திரி, நீ என்னோட தங்கச்சின்றதுனால உனக்கு நாங்க பாரபட்சம்லாம் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீ இங்கேருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் தாமரையும் நம்ம சாவித்திரியும் வெளியே இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. "இங்க பாரு, கல்யாணம் முடியிற வரைக்கும் அந்த நாள் முடிய நைட்டு ஒரு நாள் முழுக்க நீங்க வெளியே தான் இருக்கீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு உங்களுக்கு 2 பேருக்கும் தோணவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே அ நம்ம சாவித்திரிக்கும், தாமரைக்கும் பயங்கர கடுப்பு. இந்த காவிய பொண்ணு சும்மாவே விடக்கூடாது. அ நம்ம நம்ம பிளான் போட்டதவே கெடுத்து விட்டுட்டாளே! நம்மளுக்கு எப்படியும் ஒரு 30,00,000 வந்திருக்கும். அந்த 30,00,000 வரவிடாம பண்ணிட்டாளே! அவள சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அவள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சாவித்திரி சொல்லவும், இத கேட்ட தாமரை இருந்துட்டு, "இங்க பாரும்மா, அது கூட எனக்கு பிரச்சனையே இல்லம்மா. இந்த வீட்ட விட்டு நம்மள வெளிய ஒரு நாள் தங்க வச்சுட்டாளேம்மா. இங்க பாருங்கம்மா, அவள நான் சும்மாவே விட மாட்டேனம்மா. அவள ஏதாச்சும் நான் பண்ணியே ஆகுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே, "நல்லா இருக்கே, நீங்க 2 பேரும் வெளியே நிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க, நாங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியும் நாங்க வீட்ல இருக்கோம். ஆனா நீங்க சின்ன தப்பு பண்ணி இப்படி மாட்டிக்கிட்டு வெளிய போய் நின்னுட்டு இருக்கிறீங்களே, செம்மையா இருக்கு தெரியுமா நீங்க பார்க்கறது. இனிமே அந்த வெளிய நின்னுட்டு இருக்குல்ல காரு, அந்த கார போய் தொடச்சு விடுங்க. அது மட்டும் இல்லாம வெளியெல்லாம் தூசி தூசியா இருக்குது. பெருக்கிட்டு மாப் போடுங்க சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசவும், அதுக்கப்புறம், "இங்க பாருங்க மதனி, இந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க, நீங்க கோவம் வந்து என்ன பண்ண போறீங்க? எதுவுமே பண்ண போறதில்ல. இப்போ அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க இப்படி வெட்டியா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? போயிட்டு சீக்கிரமா வேலைய பாருங்க." அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட நம்ம சாவித்திரி ஈஸ்வரி இருந்துட்டு சாவித்திரியை பார்க்க கேட்கவும், சாவித்திரிக்கு பயங்கரமான கடுப்பு. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பும் நம்ம நடேசனும் அதாவது யாரு நம்ம ஈஸ்வரி, சாவித்திரி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பிசாசுங்களும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாவே இந்த வீடே விளங்காதே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. "என்ன மாமா, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லை மாப்பிள்ள, அங்கே பாருங்க, உன்னோட சின்னம்மா, உங்க அத்தை 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாவே இந்த வீட்ல ஏதாச்சும் நடக்க போறதா அர்த்தம் சேது. அதனால தான் அவங்க ஏதாச்சும் பிளான் போடுறாங்களா இல்லையான்னு தனியா மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மாமா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியுது. அவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? இங்க பாருங்க, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வாங்க நம்ம கல்யாண வேலைய பார்க்கலாம். கல்யாணத்துக்கு தேவையான பொருளு, சீரு, வண்டின்னு சொல்லிட்டு நிறைய வாங்க வேண்டியது இருக்குது மாமா. வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கருப்பை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வேலையா 10 பேருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 10 பேரையும் மணமேடையில உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்ச உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த 10 பேரையும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த 10 பேரையும் பார்த்துட்டு அதாவது தமிழ்கிட்ட, "இங்க பாருமா தமிழ், நீ தான் எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுக்க போற. எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்து நீ தான் கட்ட வைக்க போற." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மாமா சொல்றீங்க? உங்க கையால நீங்க எடுத்து கொடுங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருமா தமிழ், உன்னோட கையால எடுத்து கொடுத்தா கண்டிப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீயே எடுத்து கொடுமா." அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ், அப்பா சொன்னதுக்கு மறுவார்த்தை பேசாம அப்பா சொன்னதை மட்டும் செய் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம தமிழ்ச்செல்வி ஒரே ஒரு முறை முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது அமைதியாயிடுறாரு. "இங்க பாரு தமிழ், அப்பா பேசினா மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நான் ஏதாச்சும் சொன்னா நீ என்ன முறைச்சு பார்க்குற. இங்க பாரு தமிழ், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத தமிழ்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் சேது அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஐயர் இருந்துட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மந்திரத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாரு,
இங்க பாரு தமிழ், இந்த மாதிரி தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுவும் நம்ம கல்யாணத்துல எவ்வளோ எவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க அதெல்லாம் உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களாம். எதுக்காக தேவையில்லாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்போ தேவையோட வந்து பேசிட்டா உன் கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன தமிழுக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை வெளியே காட்டவே மாட்றாங்க. அதுக்கப்புறம் ஆமா ஐயர் இருந்துட்டு மந்திரத்தை ஊதிக்கிட்டு அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கவும் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. இப்பவே தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா இந்த வீட்டில் என்னென்னமாலாம் நடக்குமோ இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. என்னோட பையனோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா கல்யாண நாள் கொண்டாடுறீங்களா? கல்யாண நாள் கண்டிப்பா உங்களை சும்மாவே விட மாட்டேன். இந்த கல்யாண நாளை எப்படியாவது நான் கெடுத்து விடுறேன்னா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டுமா, இங்க நடக்கிறதெல்லாம் என்னால கண்ணால பார்க்க முடியலம்மா, அவ்வளவு எரிச்சலா இருக்குதுமா, எதுக்காகமா இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க அவ்வளோ எரிச்சலா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சித்ரா சொல்லவும், இங்க பாருடி நானும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னதான் பண்ண போறாங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. பையனோட வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டுட்டு இவங்க மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே, இவங்க சந்தோஷம் நீடிக்கவே நீடிக்காது, பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாலி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே மாமா நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் மாமா, இப்போ எல்லாரும் தாலி கட்டலாம், கெட்டி மேலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டின உடனே சீர்வரிசை எல்லாத்தையும் நம்ம தமிழ் கையால ஒவ்வொருத்தருக்கா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே இங்க பாருங்கம்மா, நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு அதாவது வண்டி நகை சீரு செட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. என்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட எங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியோட நீங்க 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தரா தமிழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும், இதை கேட்ட தமிழுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணத்துல வந்தவங்க எல்லாமே ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கல்யாண சாப்பாடும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்க எல்லாருமே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு அந்த 10 ஜோடிக்கிட்டே சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த 10 ஜோடிங்களும் ரொம்பவே சந்தோஷமா சரிங்க ஐயா, நீங்க சாப்பாடு ஏற்பாடு பண்ணி நாங்கள் சாப்பிடாம போயிடுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு தமிழ் நம்ம போயிட்டு சாப்பாடு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேருக்குமே சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடும் ஒவ்வொன்றா எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஐயா சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, இந்த மாதிரி கல்யாணத்தும் பண்ணி வச்சு சாப்பாடும் வயிறு நிறைய போடுறீங்களே ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம அப்பத்தாக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாரடி தமிழ், இவங்க வாழ்த்துற மாதிரி உன்னோட வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இங்கே பாரு தமிழ், நீயும் சேது கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது உன்கிட்ட சொன்னா நீ என்ன நினச்சிப்பையோ ஏதோ நினச்சிப்போன்னு நினச்சிதான் நான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன். இங்கே பாரு தமிழ், நீ போயிட்டு சேது கூட சேர்ந்து வாழ்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க மாச்சி, இப்போ கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கிற நேரம் பார்த்து எதுக்காக மச்சி இப்படி எல்லாம் பேசணும், இந்த கதையை நம்ம இப்படியே விட்டுருவோமே, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன், இதெல்லாம் எதுக்கு? மாமாவோட ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் இந்த கல்யாண நாளுக்கு சம்மதிச்சுனே தவிர வேற எதுக்காகவும் இந்த கல்யாண நாள் கொண்டாடத்துக்கு நான் சம்மதிக்கவே இல்லை. நான் சம்மதிச்சேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு இந்த வாழ்க்கையில திரும்ப தொடரணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட வசந்த் இருந்துட்டு, ஏ தமிழ் உனக்கு என்ன கூறு கெட்டு போச்சாடி, எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு? மாப்பிள்ளைய மனசு மாறி இப்போ உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா நீ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, அன்னைக்கு ஒயின் ஷாப்ல வச்சு என்னென்ன பேசினாரு உனக்கு தெரியலம்மா, அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீயே இப்படி என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசலாமாமா அப்படின்னு கேட்கவும், இங்க பாருடி அவர் ஏதோ கோபத்துல இருந்து, அது மட்டும் இல்லாம அப்போ குடிச்சிட்டு இருந்தாருடி, குடிச்சிட்டு பேசுனதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியுமா? அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டோமோன்னு நினைச்சு அவரும் வருத்தப்பட்டுக்கிட்டு தானே இருப்பாரு, அவர் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் அவரை சந்தோஷப்படுத்தலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு அங்க போனேன். ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்லி என்ன திட்டினாரு, அதுவும்
என்னவே சந்தேகப்பட்டு இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டாருமா. எப்படிம்மா இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியும்? என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நினச்சா கூட என்னால் அவரை புருஷனாவே ஏற்றுக்கவே முடியலம்மா. ஒரு புருஷனா ஒரு பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையே இல்லாத இடத்துல என்னால் எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? என்னால் கண்டிப்பாக வாழ முடியாதுமா. நான் வாழணும்னு மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அப்பத்தாக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணால் தமிழோட மனசு எப்படியும் மாறும் அப்படின்னு நம்ம அப்பத்தாக்கு ஒரு மனசுல ஓரமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நான் தமிழ்கிட்ட பேசி எப்படியாவது அவ மனசை மாத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கவலைப்பட்டு உங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிட போதுமா? நீங்க கவலைப்படாம இருங்க. இங்க பாரு வசந்தி, தமிழோட மனசு சீக்கிரமா மாறிடும்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப ரொம்ப கோவத்துல இருக்கா. அவளுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திருச்சு போல. அதனாலதான் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அப்பதான் இருந்துட்டு வசந்தி கிட்ட சொல்லவும், வசந்தி இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தான், இங்க பாருங்க அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா நான் தமிழ்கிட்ட பேசி மாப்பிள்ளை கூட வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, இங்க பாரு தமிழ், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை தமிழ். ஏன் தமிழ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே தமிழ்ச்செல்வி இப்போ அதாவது இப்போ வந்து சாயங்காலமா நம்ம வள்ளி திருமணம் நடத்துறதா இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கிளம்புனாதான் அங்கே போய் சேரத்துக்கும் கரெக்டாக இருக்கும். போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிங்க மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்த் இருந்துட்டு, இங்கே பாரடி தமிழ், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னோட மாமா சொன்ன மட்டும் நீ வார்த்தை மறுபேச்சு பேசாமல் பண்ணிக்கிட்டு இருக்கல. இப்போ உன்னோட மாமா தமிழ் சேது கூட சேர்ந்து மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ சொல்றாரு. அவர் பேச்சை தட்டாம நீ செஞ்சு தானே ஆகணும். இங்க பாருமா, நான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்க வரைக்கும் தான் நானும் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்கு மேல என்னால கேட்க முடியாதுமா. இந்த வாழ்க்கையை தொடரணும்னு எனக்கு தோணவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரடி தமிழ், உனக்கு 2 குழந்தை பிறக்க போகுதுடி அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம தமிழுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொன்ன நீ? இப்போ என்ன சொன்ன? 2 குழந்தை பிறக்க போகுதா? நீ என்னமோ மறைக்கிற, என்கிட்ட என்ன மறைக்கிற சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லடி ஏதோ வாய் தவறி வந்துருச்சு, அதுக்காக கூட ஏதாச்சும் மறைக்கிறேன்னு சொல்லுவியா? இங்க பாருடி, நான் எதுவுமே மறைக்க கிடையாது. இந்த மாதிரி என்ன சந்தேகப்படாத. இங்க பாருமா, நீ ஏதோ அதாவது மனசுக்குள்ள ஏதோ இருக்கிறதுனாலதான் அது வெளியே வந்துருச்சு. இங்க பாருமா, 2 குழந்தை பிறக்க போதா? சொல்லுமா, ஏதாச்சும் சொல்லுமா, என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? நீங்க டாக்டர் கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறமா என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லல. நீங்க இப்போ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கம்மா. சொல்லுமா, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா, என்னை கஷ்டப்படுத்தாதமா, சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, எந்த விஷயமும் நான் மறைக்கல, நீ கவலைப்படாம இரு, கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட தமிழுக்கு ஒரே மாதிரி ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. என்னமோ அம்மா 2 குழந்தைன்னு சொல்லிச்சு, நம்ம வயிற்றுல 2 குழந்தை இருக்குமோ, அப்பப்ப 2 பக்கமும் உதச்சிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மலர் இருந்துட்டு, தமிழ், பெரிய மாமா உன்னை எப்போவே கூப்பிட்டாராமே, நீ இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு இருந்தாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சொல்லவும், ஐயோ நான் மறந்துட்டேங்க்கா, வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே கிளம்பிடுறாங்க வள்ளி திருமணம் நாடகத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த வள்ளி திருமண நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அதாவது தமிழ்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு தமிழ், நம்ம 2 பேரும் இப்படி சேர்ந்து வாழ்ந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன் தமிழ் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேன், ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சு தமிழ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரிய சேதோ, கண்டிப்பா தமிழ் உன்னை மன்னிச்சிருவா, மன்னிச்சு உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா, நீ கவலைப்படாத, அவ மனசு மாறுற வரைக்கும் அவளை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாம இருப்பா அப்படின்னு சேதுக்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட சேதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா ஆயிடுது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு குசும்புக்கு மட்டும் உனக்கு இருக்கவே இருக்கு நிறைய அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா வீட்டுக்கு வெளியே அந்த கொட்டகைகளை இருந்துக்கிட்டே, இங்க பாருடி, அந்த கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருக்கும்ல இந்நேரத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தா கொஞ்சம் அங்கங்க போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நல்லா இருந்திருக்கும்டி. இப்போ நம்ம பண்ண தப்பால இப்போ கொட்டைகளை இருக்கோமேடி, இன்னைக்கு ஃபுல்லா இந்த கொட்டைகளை இருந்து நம்ம என்னடி பண்ண போறோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி, ரொம்ப குளிர் வேற, இந்த மார்கழி மாசம் பனி வேற அதிகமா பெய்யும், தலகாணி பெட்ஷீட்டு எதுவுமே இல்லாம நம்ம இங்க எப்படி தங்குவோம், நமக்கு கொடுத்துருக்க தண்டனையை பார்த்தடி, அந்த காவியாவை
சும்மாவே விடக்கூடாதுடி, அவளை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டி அப்படின்னு பயங்கர கோவத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருமா என்னாலலாம் குளிர் தாங்கவே முடியாது. நான் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தூங்கிட்டதுக்கப்புறம் நான் உள்ளே போயிட்டு நான் என்னோட ரூமில் தூங்கதாம்மா போகிறேன், நீ வரதா இருந்தா வா அப்படின்றாங்க. இங்கே பாருடி, நீ மட்டும் உள்ளே போயிட்ட கண்டிப்பாக இனிமே ஜென்மத்துக்கும் அந்த வீட்டில் இருக்காத மாதிரி பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்றாங்க. மா என்னம்மா சொல்கிற நீ, இங்கே பாருமா என்னோட என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி நான் கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லைம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும், என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து, நம்ம சீக்ரெட்டாக எங்கேயாவது போய் இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருந்துக்கணும், நம்ம ரூம்லேயே உட்காந்து இந்த விஷயத்த பேசணும் இல்லையா, அது தாண்டி தப்பே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வள்ளி திருமண நாடகம் எல்லாமே முடிஞ்சிட்டு வந்தே அந்த வள்ளி திருமண நாடகத்தில் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த கல்யாணம் நடந்த மாலையை எடுத்து நம்ம அதாவது யாரு நம்ம அப்பதான் இருந்துட்டு தமிழுக்கும் சேதுக்கும் கொடுக்குறாங்க, கொடுத்து 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம தமிழுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு என்ன தமிழை யோசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த 2 மாலையும் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு இதை செய்யலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு என்ன தமிழை யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அப்பதான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்புறம் என்ன அந்த மாலையை நம்ம சேது கழுத்தில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு நம்ம தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து தமிழோட கழுத்தில் மாலையை போட்டுறாரு. நம்ம மாலை போட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு சேதுவை பார்த்து முறைக்கிறாங்க. நம்ம சேது கழுத்தில் நம்ம தமிழ் மாலை போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.